இது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 4 BHK வீடு. கான்டெம்பரரி ஸ்டைலில் யூனிக்காக நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கு நல்ல லக்ஸரியஸாக ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட சூப்பராக இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹால், கிச்சன் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இங்கெல்லாம் அக்ரிலிக் ஃபினிஷில் இன்டீரியர்ஸை ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதிக சீலிங் ஹைட்டோட கிராண்டாக பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக கிச்சன் அண்ட் டைனிங் பிளான் பண்ணது போக அவுட் சைடில் தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வசதிக்காக ஜக்குசி, பாத்டப், ஷவர் பேனல், பூஸ்டர் பம்ப், வாட்டர் சாஃப்ட்னர், ஹை அண்ட் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கொடுத்து வீட்டை ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 4 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேஸிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல யூனிக்கான டிசைனில் அழகாக எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் வுட் டிசைன் HPL சீட்டில் ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும், அது போக ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 20.4 x 16.4. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும், ரிமைனிங்க்கு பூரா வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை நிப்பாட்டிக்கலாம். இது வீட்டோட மெயின் டோர். இம்போர்ட்டட் உட்டன் டோர் ஸ்மார்ட் லாக்கோட ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x16. தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினட்ஸும், டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்ட் வுட்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் எல் ஷேப்பில் பெரிய சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா UPVCயில் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் கர்டைன் பிளைண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட உட்டன் பூஜா கேபினெட் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11.10. சீலிங் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங்கும் இருக்கும். அது போக ஸ்டோரேஜுக்காக கிளாஸ் டோர்ஸோட வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே வால் மெட்டல் ஆர்ட் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 16x8. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க.
யூஸபிள் டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 3 பர்னர் டைப்பில் ஹாபும் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் சைடில் வாட்டர் பியூரிஃபையரும் டேபிள் டாப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா டபுள் பவுல் டைப்பில் ஒரு பெரிய சிங்க்கும் மாட்டியிருக்காங்க. கீழே இந்த கார்னரில் டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே அக்ரலிக் ஃபினிஷில் ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா புல் அவுட் டைப்பில் மேஜிக் கார்னர் செல்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். இதில் ஹைலைட் என்னென்னா 2 டயர் டைப்பில் ஃபுல் டவுன் செல்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ரோலர் சட்டர் டைப்பில் ஒரு மினி டால் கேபினெட்டும் பக்கத்தில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்டும் மாட்டியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். வுட் டிசைன் மெட்டல் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி இங்கே டேபிள் டாப், சிங்க், அங்கே அம்மிக்கல், வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், அது போக குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4.5 3 இந்தியன் டாய்லெட் டைப். இது டைனிங் ஸ்பேஸ். சைஸ் 11x10. கார்னரில் படிக்கட்டு கட்டி கீழே டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்டு மிரரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 16x10. சென்டரில் பெரிய உட்டன் காட் வித் மேட்ரஸஸ் அண்டு ஹெட்போர்ட் டிசைன். பேக் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர். சீலிங்க்கு சிஎன்சிகே டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க். ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட என்ட்ரன்ஸ்க்கு கிரானைட்டில் கிராண்டாக பேனலிங் ஒர்க் செஞ்சு டஃப் அண்ட் கிளாஸ் டோர் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.25x4. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 16x10.
டிவி யூனிட்டும் சோஃபாவும் அது போக சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. செகண்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய உடன் காட், வால்பேப்பர், சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x4.5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியாவில் பாடி ஜெட்டோட ஜாகுவார் பிராண்டில் பெரிய ஷவர் பேனல் மாட்டியிருக்காங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உட்காந்துட்டே குளிக்கிறதுக்கு வசதியாக ஃபோல்டபுள் டைப்பில் சேரும் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜாகுவார் பிராண்டில் ஹை-எண்ட் மாடலில் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 16x5.5. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க், கீழே சென்டரில் பெரிய உட்டன் காட், ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃப், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், பெரிய டிவி யூனிட், விண்டோ சீட்டுன்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் அக்ரலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் டஃப் அண்ட் கிளாஸ் டோர் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11x6. கார்னரில் ஒரு பெரிய ஜக்குசி பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் ஹை-எண்ட் மாடலில் மாட்டியிருக்காங்க. வெட் ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் பேசின், ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறோம். படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் 10x20. சீலிங் சென்டரில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட் கட்டி அதுக்கு பாலிகார்பனேட் சீட் போட்டிருக்காங்க. சீலிங் ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால பால்கனி பார்க்க ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் பன்னிமலையில் ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,10 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா கூலிங் டைல்ஸ் லே பண்ணி டேங்க் ரூமில் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் அண்டு வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.